வணக்கம். நெற்பயிர் விளைவித்தல் என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாள் உழைப்பு. அந்த உழைத்து அதற்கு பிறகு தான் அந்த நடவு நடக்கூடிய பணி செய்வார்கள். அதுக்கு முன்பாக இப்போ 1 ஏக்கரா நெல், 1 ஏக்கர் நெல் நடவு செய்யணுன்னாக்கா அதுக்கு ஒரு 10-15 கிட்டத்தட்ட ஒரு 200 சதுரடி அளவுக்கு உழுது, அது நாற்றங்கால்னு சொல்லுவாங்க. அந்த விதை நெல்லை அதில் தூவி விட்டுட்டு அது ஒரு 3 வாரம் வரைக்கும் முளைக்கிற வரைக்கும் பொறுத்திருந்து அது 3 வாரத்தில் நாற்று தயாராகிடும் நடவுக்கு. இதற்குள்ளே என்ன பண்ணணும், எங்கே நம்ம நடனமோ அந்த இடத்துல நம்ம அந்த சேரை சேராக்கி குழைச்சி, அதாவது 3 முறை 4 முறை டிராக்டர் ஓட்டி நல்லா ஒரு சேரும் கூழுமா அப்படியே கூழாக்கு இறங்கினாக்கா ஒரு முழங்கால் உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் பதப்படுத்திடுவாங்க. அப்போ தான் நாற்று எளிதாக வேர் விட்டு உள்ளே போக முடியும், நெற்பயிர் உள்ளே போகும். ஸோ அது தயாரிக்கிறது ஒரு 3 வாரம் கழித்து தயார் நிலையில் வச்சுருக்கும்போது அந்த நாற்றுக்களை பிடுங்கணும். அந்த நாற்றுக்களை வளர்ந்த நாற்று 3 வாரத்தில் அந்த நாற்றை பிடுங்கும்போது அதுக்கு ஒரு 3 கூலியாள் தேவைப்படும். அதை ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 4 பேராவது வச்சு அந்த 1 ஏக்கருக்கு நடவுக்கு உண்டான அந்த நாற்றை பிடுங்கிறதுக்கு ஒரு 4 பேர். அதான் பெரும்பாலும் ஆண் ஆள்கள் தான் செய்வாங்க. 2 கத்தையை கையில் பிடிக்கிற அளவு, 2 கையால் பிடிக்கிற ஒரு கத்தை கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு 1000-1200 கட்டி போடுவாங்க. அவங்க ஒரு 100 கட்டுக்கு இவ்வளோ பணம் சொல்லிவிட்டு அந்த 4 பேருக்கு பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்குறது இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு வேறு போடணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அந்த வேலை நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அந்த நாற்றுகளை கொண்டு அந்த பதப்படுத்தி விளைவிக்க வேண்டிய அந்த நிலத்தம் பதப்படுத்தி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் வீசி எறிவாங்க. எங்கே நடனமோ அந்த இடத்த வச்சுருவாங்க. அந்த சுமாராக 1 ஏக்கரா நடவு செய்கிறனாக்கா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பெண் ஆள்கள் தான் நடவுனாக்கா. அது பெரும்பாலும் பெண் ஆள்கள் தான் நடுவாங்க. ஒரு 40 ஆள் வர அளவுக்கு எண்ணிக்கைகள். இப்போது 25 ஆள்னாக்கா ஒரு தடவை நட்டு இன்னொரு 15 பேர் சேர்த்துக்குவாங்க. கிட்டத்தட்ட 1 ஏக்கராவுக்கு ஒரு 40 பேர் அந்த நடவு பணி. ஒரு ஆளுக்கு 25 ரூபா அந்த நடவு செய்ய. அதெல்லாம் முடித்த அந்த பிறகு தான் அந்த நடவுன்றது அந்த பெண் ஆள்கள் 40 பேர் இல்லாமல் உங்களால் நடவு பண்ண முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் தவிர்க்கும் விதமாக கூலி அதிகமாகுது, கொஞ்சம் கால விரயம், இதெல்லாம் நம்மளால் சீக்கிரமாக அந்த பணியை முடிக்க முடியலன்னு விதைக்கால் சொல்லுவாங்க. விதைக்கால் அதாவது நெல்மணிகளை சாதாரணமாக நெல்மணியை நல்லா முற்றினது முளை விடாமையே விதை நல்லா எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு இயந்திரம் இல்லாமல் ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். அதில் ஒரு 4 இடத்துல அந்த சென்டர் பாரில் 2 சக்கரம் நடுப்புற பார் இருக்கும். அதில் 4 இடத்துல 1 கிலோ பிடிக்கிற மாதிரி பாக்ஸ் இருக்கும். அது ஆள் ஒன்று கையாலே உருட்டிட்டு போகலாம். அது கையாலே உருட்டுவாங்க. அந்த மாதிரி உருட்டி அது விதைச்சிட்டே போயிடுவாங்க. அதனால் நான் என்னாக்கா உங்களுக்கு இந்த நடவு எடுக்கக்கூடிய அவங்களுடைய கூலி மீறுது. இந்த 40 பேருக்கு பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய நடவு பணிக்கான அந்த கூலி மீறுது. இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பயிர் வைக்கக்கூடிய செலவு குறையுது. அந்த மாதிரி அந்த நாற்றங்கால், அந்த விரைக்கால்னு சொல்லி கொண்டு தான் இப்போ நீங்கள் இங்கே பண்ணி வச்சுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நெல் விதைச்சாச்சு, நெல் தூவி விட்டுருக்குது. அந்த தூவி விட்ட நெற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம், ஒரு 4-5 நாள் அது முளைக்க ஆரம்பிச்சிடும். தூவி விட்டு இந்த மாதிரி விரைக்கால் பண்ணிடுறாங்க. இப்போது எளிதாக போயிடுது. அதனால என்னன்னாக்கா நம்ம தேவையில்லாத அனாவசியமாக அந்த நடவு கூலி, அந்த நாற்று பிடுங்கக்கூடிய கூலியெல்லாம் மீறுது. அந்த மாதிரி இப்போது கண்டுபிடிச்சதுனா அது விரைக்கால் சொல்லுவாங்க. அந்த முறையில் என்னுடைய நிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அளவுக்கு அது நெற்பயிர் விதைச்சிருக்கிறேன் விரைக்கால் போட்டு. அதனால் எனக்கு அந்த நடவு கூலி குறைஞ்சிடுது. அந்த மாதிரி ஒரு விவசாயன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அளவுக்கு இந்த செலவுகளை கொஞ்சம் சிக்கனப்படுத்தினா தான் அட்லீஸ்ட் நஷ்டமாகாமல் நாம் தப்பிக்க முடியும். அதுதான் அந்த விரைக்கால் என்று ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.